ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் பட்டுப்புழு லைஃப் சைக்கிள் பற்றி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நாங்கள் விவசாயமாக பட்டுப்புழு தாங்க பண்ணுறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். பட்டுப்புழுவை ஒரு ரூமில் வச்சு தாங்க வளர்த்தணும். அந்த ரூமை கொஞ்சம் கூலாகவும் ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரியும் வச்சுக்கணும். அப்புறம் முக்கியமாக அந்த ரூமை நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். உள்ளே பட்டுப்புழு வைக்கிறதுக்கு ஒரு ரேக் செட்டப் பண்ணி வச்சுக்கணும். அந்த ரேக் மேலே பேப்பர்ஸ் எல்லாம் விரித்து அது மேலே பட்டுப்புழு வைக்கணும். இந்த பட்டுப்புழுக்கள் மேலே மல்பெரி இலைகளை நம்ம கட் பண்ணி கொண்டு வச்சுக்கணும். இப்போ பார்த்துட்டு இந்த புழு ஒரு 11 days தான் ஆச்சு. ஸோ சின்ன சைஸில் தான் இருக்குது. இனிமேல் தான் நிறைய மல்பெரி இலைகளை சாப்பிட்டு பெரிய சைஸ் ஆகி அதுக்கப்புறம் கூடு கட்ட ஆரம்பிக்கும். கையில் எடுக்கும்போது இது எதுவும் பண்ணாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது இது பக்கத்தில் போகவே பயப்பட்டு இருந்தேன். நாங்கள் 20 yearsக்கு மேலே இதை விவசாயமாக பண்ணிட்டு இருக்கோம். போக போக பழகிடுச்சு. கையில் வச்சிங்க அப்படின்னா லைட்டாக கூசுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவ்வளோதான், மற்றபடிக்கு எதுவும் பண்ணாது. பட்டுப்புழு ஒரு பேட்ச் போகிறதுக்கு 25 நாள் ஆகும். நாங்கள் ஒரு முட்டை தொகுப்பு, ஒரு முட்டை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு முட்டை தொகுப்பில் 450 to 500 புழுக்கள் வரைக்கும் இருக்கும்.